Hi friends, welcome back to the Internet of YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிசபிலிட்டி ஏபிள்டு பெர்சனுக்கு எப்படி பென்ஷனுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகைக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது, மாசம் மாசம் உங்களுக்கு வந்து உதவித்தொகை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் மூலியமா நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், சரியான முறையில் வந்து எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறத A to Z உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே கவர்மெண்ட் சைட்லேருந்து மாதம் மாதம் பென்ஷன் அப்படிங்கிறதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கிரெடிட் ஆகும். சரிங்களா? இது எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இசேவை யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா லாகின் பண்ணிக்கோங்க. சிட்டிசன் போர்ட்டல நீங்க பண்றதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீங்க பிரான்சைஸ் ஐடியில் வச்சு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் சேம் ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ உங்ககிட்ட வந்து இசேவையில் ஐடி அக்கௌண்ட் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இசேவை வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இடத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழக அரசாங்கத்தால் வருவாய்த்துறையிலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் தான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை திட்டம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இருக்க முடியும். அப்படிங்கிறனால கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நீங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வருது பாருங்க. டிசபிள்டு பென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல 206 சொல்லிட்டு ஒரு கோட் நம்பர் வந்து நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பென்ஷன் ஸ்கீம் DAPS சொல்லுவோம் ஷார்ட்டா. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கோட் நம்பர் வந்து 206. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து எனபிள் பண்ணிக்கோங்க, ஃபுல் சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணி தான் ஆகணும். யார் பேரில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வேணும், அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும். ஆதார் கன்சர்ன் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் வரும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செல்ஃபாக சிக்னேச்சர் போட்டு மறுபடியும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேஷனல் டிசபிலிட்டி ஐடி கார்டு, நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடி கார்டுங்கிறத வந்து நேஷனல் ஐடி கார்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கார்டு கொடுத்துருப்பாங்க. UIDAI கார்டுன்னு சொல்லி ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுவுமே வந்து அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுக்கு மேலே வரும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி வந்து சைன் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக், நீங்கள் எந்த பேங்க் பாஸ்புக் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு அமௌண்ட், அந்த பென்ஷன் அமௌண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees மட்டும் நீங்கள் வந்து ஈஸியாகவே அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அதாவது அப்ளிகண்ட்டுக்கு நேம்க்கு வந்து ஏற்கனவே கேன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஏற்கனவே கேன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளிகண்டோடைய ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கேன் நம்பர் அப்ளிகண்ட்டுக்கு வந்து கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இசேவையில் ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து ரெஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. கேன் நம்பர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர்னு சொல்லுவோம். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட் உள்ள நுழைஞ்சு நீங்கள் போயிட்டு வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த கேன் நம்பர் அப்படிங்கிறது தேவைப்படும் மஸ்ட்டாக. அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. கேன் நம்பர் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்களே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? எப்படி வந்து பெர்ஃபெக்டாக கேன் நம்பர் வந்து தப்பு இல்லாமல் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து சரியான முறையில் அப்ளை பண்ணுங்கள். ஒன் டைம் நீங்கள் வந்து கேன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நேம் டேட்டா பற்றியும் வந்து எடிட்டோ கரெக்ஷனோ பண்ண முடியாது. அது ரொம்ப சிக்கல். சரிங்களா? அப்படிங்கிறதுனால கேன் நம்பர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தெளிவாக பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறீங்கனாலும் இந்த கேன் நம்பரில் என்ன டேட்டா பேஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த டேட்டா பேஸ் தான் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால அதை தெளிவாக நீங்கள் வந்து எடிட் பண்ணி அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நான் அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்டுக்கு வந்து கேன் நம்பர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நான் அவங்களுடைய கேன் நம்பர் போட்டு ப்ரொசீட் பண்ணுறேன்.
ஓகே. இப்போ வந்து அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ள நம்ம வந்து என்ட்ரி ஆயிட்டோம். நான் ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன டேட்டா பேஸ் கொடுத்தீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அவங்க பேரு, அவங்க ஃபாதர் நேம், அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்க அட்ரஸ் எல்லாமே வந்து வந்துரும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல அதுக்கு கீழ இருந்து பேங்கிங் டீடைல்ஸ்ல மட்டும் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். சரிங்களா? இதுல இந்த 3 ஆப்ஷன் மட்டும் நம்ம ஃபில் பண்ணாலே போதும். நம்ம ஈஸியா வந்து சப்மிட் வந்து பண்ணிட முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் பாஸ்புக் வந்து கையில எடுங்க. மந்த்லி உங்களுக்கு பென்ஷன் வேணும் வரணும் அப்படிங்கிற வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வரணுமா, இல்ல வந்து மணி ஆர்டர் மூலியமா போஸ்ட்ல வரணுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து பேங்க் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து எங்கேயுமே அலையாம உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகணும் அப்படின்னா நீங்க இதை கொடுங்க. மணி ஆர்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரும், 1 மந்த் வராமல் போகும். நம்ம மறுபடியும் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு கேட்டுக்கிட்டு லைனில் நின்றுக்கிட்டு அலையிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கிறனால பேங்க் பாஸ்புக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பேங்க் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேங்க் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். அது எந்த பிரான்ச்சில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுடைய பிரான்ச் எதுவோ அந்த பிரான்ச் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் வந்து இருக்கும். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாம் கண்டிப்பாக கவனமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு நம்பர் மாற்றி போட்டிங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது பேஜுக்கு இந்த இடத்துல வந்துருங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டிசபிலிட்டி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுல நீங்க என்ன அதாவது உடல் ஊனமற்றவர்களா இருக்கீங்க, அதில் எது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து உடல் வந்து ஊனமற்றவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் வந்து எதுவோ அதை கரெக்டாக வந்து கொடுக்கணும். நீங்கள் தப்பாக வந்து கொடுக்கக்கூடாது. கண் பார்வை வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதை கொடுக்கணும். இல்லை வந்து குறைபார்வையாக இருக்குது அப்படின்னா அதை கொடுக்கணும். காது வந்து கேட்காம இருக்குது அப்படின்னா அதை கொடுக்கணும். மனநோய்னா மனநோயின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கணும். இதில் உங்களுடைய ரிலேட்டிவாக எது வந்து நீங்கள் டிசபிலிட்டாக இருக்கீங்களோ அதை கரெக்டாக இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எங்கே பார்க்குறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான கார்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கார்டுல தெளிவா அந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன காரணத்தினால நீங்க வந்து டிசபிலிட்டியா இருக்கீங்க அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கை கால் இயக்க குறைபாடு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க இதுல எது வந்து உங்களுக்கு இதா இருக்கோ அதை நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அந்த குறைபாடு அப்படிங்கிறது வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்கீங்களோ அதை வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட யூனிக் ஐடி, அதாவது வந்து உடல் ஊனமற்றவர்கள்லாம் அந்த அடையாள அட்டை அப்படிங்கிறத உங்களுக்கு வச்சிருப்பீங்க இல்லையா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய கார்டு, அந்த கார்டுல இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு பிலோலி நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுங்க. அதாவது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க இருக்கீங்க அப்படின்னா கொடுங்க, அப்படின்னா இதை வந்து ஃபில் பண்ண தேவையில்லை, விட்டுருங்க. டிசபிலிட்டி டீடைல்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அப்ளிகண்டோடைய ஆனுவல் இன்கம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்து அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட்னு கொடுங்க. இல்லை வந்து அவங்க ஸ்டூடெண்டாக இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் டிபெண்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அவங்க வந்து பப்ளிக்னா பப்ளிக்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் அவங்க என்னவா இருக்காங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து சேலரி பெர்சனா, இல்லை வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா, இல்லை வந்து டெய்லி விங்ஸான்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் தினக்கூலினா தினக்கூலி அடிப்படையில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களோ அதை போட்டுக்கலாம். இல்லை வந்து மந்த்லி சேலரி வாங்கினாங்களா மந்த்லி சேலரின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க, ரெண்டல் வீட்டில் இருக்காங்கன்னா ரெண்டல்னு சொல்லிட்டு எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் நீங்கள் இந்த வந்து போட்டுக்கோங்க. அவங்க வந்து ஒரு விவசாயம் இருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ரீசெக் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஓகே. இப்போ எல்லாமே வந்து சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்டியாக நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது அப்ளிகண்ட் யார் வந்து அப்ளிகண்ட் ஆகிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய ஆதார் கார்டு, அது ரெண்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆதார் கன்சல்டன்ட் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகண்ட் சிக்னேச்சர் வந்து போடணும். எப்படி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம சிக்னேச்சர் போடுறோமோ அதே மாதிரி சேமாக தான் வரும். ரெண்டையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி. உங்க போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆதார் கன்சல்டன்ட் ஃபார்ம் வந்து வரும். இந்த இடத்துல வந்து கஸ்டமர் அதாவது அப்ளிகண்டோட சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதான் வந்து நம்ம மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு வந்து சப்மிட் பண்ணணும். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் டிசபிலிட்டி ஐடி கார்டு, அதாவது அவங்க உடல் ஊனமற்றவர்களுக்காக வந்து ஒரு ஆதாரம் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்காக தான் நேஷனல் அதாவது டிசபிலிட்டி ஐடி கார்டுங்கிறத நம்ம வந்து ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், கிட்டத்தட்ட ஒரு மினிமம் வந்து ஒரு 7 டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து மேண்டேட்டியா வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பேங்க் பாஸ்புக் வந்து ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. ஏன்னா சம்டைம் வந்து ரிட்டர்ன் வருது, இந்த மாதிரி பேங்க் பாஸ்புக் நீங்க வந்து அப்லோட் பண்ணாதனால அப்ளிகேஷன் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறனால என்ன பண்ணுங்கன்னா பேங்க் பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணி விடுங்க. நல்லா கவனிக்கணும். அப்ளிகண்ட் போட்டோ, அப்ளிகண்டோடைய ஆதார் கார்டு, அப்ளிகண்டோடைய ஆதார் கன்சல்டன்ட் ஃபார்மு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஃபேமிலி ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, நேஷனாலிட்டி டிசபிலிட்டி ஐடி கார்டு,
செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேக் பேமெண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷேரா நீங்க வந்து பேமெண்ட் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ற பேஜுக்கு போகும். நீங்க வந்து சிட்டிசன் போர்ட்டல்ல பண்றீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே பேஜ், அதாவது உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன், உங்களுடைய ஏடிஎம் கார்டு எல்லாம் உங்களுடைய கிரெடிட் கார்டை வச்சு 10 ரூபீஸ் நீங்க ஆன்லைன்ல வந்து பே பண்ணா போதும். நீங்க வந்து பிரான்சிஸ் ஐடியில பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாலெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபீஸ் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும், அதாவது டிடெக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த ஆர்டர் காப்பி வந்து நீங்க ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்டர் காப்பி வந்தத ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து பேமெண்ட், அதாவது வந்து பென்ஷனுக்கான அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆர்டர், அதாவது இந்த சர்டிபிகேட், இந்த ஸ்கீம் வந்து அப்ரூவல் ஆன உடனே நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாது. முன்னாடிலாம் அப்படி நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 மந்த்துக்கு ஆஃப்டர் 3 அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 மந்த் நீங்க வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான பென்ஷன் வந்து 1200 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.